முதல்ல பொங்கல் தினத்து அன்று தை பிறக்குது, தை 1ஆம் தேதி. அந்த நேரத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு பழகணும் மெயின். ஏன்னா வந்து ஒரு 4:30 டு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி விழிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றைய தினம் நம்ம தூங்கி தூங்கி பொத்து படுத்துக்கிட்டு இருந்தோம்னா, ஏன்னா இன்றைக்கி ஒரு பழக்கம் இருக்குது, நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துட்டு, நைட்டெல்லாம் டிவி பார்த்துட்டு, நைட்டு ரொம்ப நேரம் முழிக்கிறாங்க. ஸோ அப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. இன்றைக்கி பொங்கல் லீவு, இன்றைக்கி கூட சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பொங்கல் அன்று அன்றைக்கு உதயமாகக்கூடிய அந்த சூரிய உதயங்கிறது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினம், உத்தராயண கால தொடக்கம். ஸோ அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம முதல்ல குளித்து தெய்வத்துக்கான வழிபாட்டுக்கு நம்ம தயார் பண்ணணும். நம்ம வந்து வெறுமனா அப்பா அம்மா செய்வாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அதில் கூட உதவி செஞ்சு பங்கேற்கணும். நம்ம ஒரு பிள்ளையார் பிடிக்கிறது, அதில் வந்து அருகம்புல் போய் பறிச்சுட்டு வந்து கொடுக்கறது. ஏன்னா வந்து கடைகள்லாம் வாங்கி வைக்கிறத விட பக்கத்தில் நம்ம இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புல்லை வச்சு வழிபடுறது நல்லது. நம்ம தோட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது அறுவடையில் வந்த நெல் இதுகள்லாம் வச்சு வழிபட்டு அதில் நம்ம பொங்கலுக்கு அந்த அரிசியை நம்ம வந்து போட்டு பொங்கல் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பு.